ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. தேர்ஸ்டே மார்னிங் வீடியோ எடுத்திருக்கேன். கிச்சனில் நல்லா வெயில் வருது. கிச்சன் வந்திருக்கேன். இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மளுடைய பிளாக் காஃபி குடிச்சிட்டேன். நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டு முருங்கை உடைச்சி போயிருக்கு, பெருசு. இது நேற்று அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, அப்புறமா நேற்று கடைக்கு போயிருந்தாங்க. அப்போது பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்தாங்க. இது ரெண்டு வச்சு தான் எதனா செய்யணும். அரிசி ஊற வச்சுருக்கேன். பசங்க தூங்கத்துக்கு முன்னாடி நம்ம சமையல் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு பாப்பா குளிக்க வச்சுட்டு அவங்கள சாப்பாடு விட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மந்த்து ஃபுல்லாக ஸ்கூல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 26 வந்து எண்டு. அதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து குக்கிங் வந்திருக்கேன். இப்போ காலையில் குக்கிங் விலாகில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதில்லை. அதனால் நம்ம டே வந்து இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வாரம் பார்த்தீங்கன்னா இதே முருங்கைக்காவை கட் பண்ண சொல்ல தான் என்னுடைய தொண்டை கட்டிக்கிச்சு. போன வாரம் இதே முருங்கை கட் பண்ண சொல்ல தான் என் கை வந்து கட் பண்ணிக்கினேன். இப்போ ஆறி இருக்குது. ஆனால் அந்த இடத்த ப்ரெஸ் பண்ணால் வந்து நம்மளுக்கு பெயின் இருக்குது. இதை வச்சு ஓடிட்டு ஒரு வீக்கு. இப்போ அதே முருங்கை தான் கட் பண்ண போகிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கட் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறேன். ஒரு வழியாக வந்து முருங்கை கட் பண்ணிட்டேன். இது ஏதோ சோத்துக்காய் சொல்லுவாங்க, அம்மா அப்படி தான் சொன்னாங்க. நல்லாயிருக்கும்னு இருக்காங்க. இது கூட பொட்டேட்டோ போட்டால் நல்லாயிருக்குமான்னு தெரியல. அதுவும் 2 போடலாம். பொட்டேட்டோ வந்து நான் வந்து அதாவது தோல் உரிச்சிட்டு தான் நான் வந்து எந்த குழம்புலையோ பொரியல்லையோ நம்ம அப்படி தான் வந்து போடுவோம். பாப்பா அப்படி தான் சாப்பிடுவாங்க. எங்கள் மம்மிலாம் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு சின்ன வயசில் டைம் ஆயிடுச்சுன்னா அப்படியே போட்டுருவாங்க. அப்போல்லாம் எல்லா காயுமே ஒரு டேஸ்ட்டு தான். இப்போ என்ன தான் நம்ம பார்த்து சமைச்சாலுமே வெஜிடபிள்ஸ் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. எல்லாமே கெமிக்கல் தான். நான் பாருங்கள், ஒன்று ஸ்லைஸ் பண்ணிட்டேன். இப்போ அரிசி உல வச்சுருக்கேன். அது வந்து காஞ்சிட்ருக்கு. அரிசி கழுவிட்டு நம்ம அதை போட்டுடலாம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நம்ம காரக்குழம்பு மாதிரி வச்சிடலாம். முட்டை இருக்குது, பாயில் பண்ணி வச்சுருவோம் பாப்பாவுக்கு. வீட்டில் இருக்கிறதுனால டெய்லி வந்து 2 முட்டை பாப்பாவுக்கு கொடுக்கலாம் பாயில் பண்ணி அப்படின்ட்டு. இது முடிச்சோடனே குட்டி பையன் ஏந்துக்கணும். காலையில் என் கூடவே நான் தெருவாசல் பேருக்கு சொல்ல அவனும் ஏந்துக்கணும். இவர்கிட்ட கொடுத்து யானையில் போட சொல்லிட்டேன். அவன் தூங்கிட்டு இருக்கான். அவன் ஏந்துட்டான்னா வேலையை செய்ய முடியாது நம்மளால். அவனை குளிக்க வச்சு அவனை சாப்பாடு ஊட்டுறது, பசங்க குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டுறது, இப்படியே போயிட்டுருக்கோம் டே. டைம் இன்னும் ஃப்ரைடேஸ் ஸ்கூல்னால ரொம்ப கஷ்டமாக எப்படின்னா குழந்தை ஏந்துப்பான் காலையில். அவ்வளோ கஷ்டம்தான். சரி, இந்த குக்கிங் வீடியோலாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்னு அப்டேட் பண்ணுறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் குக்கிங்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், சாதம் வந்து வெந்துட்டு இருக்குது. குக்கிங் விலாக் முடிச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேர்ஸ்டே மார்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி என் கண்ணெல்லாம் கொஞ்சம் கலங்கிடுச்சு. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுற? இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாலாம் எழுந்துட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது காலையில். என்னப்பா ஓப்பன் பண்ணும் அம்மா, ஓப்பன் பண்ணுமா. குக்கிங் போய்ட்டு நிறுத்த போகிறேன். இப்போ தான் குழம்பு நிறுத்த போகிறேன். என் வழி விட மாட்டான். ரூம் கதவு சாத்திட்டு அப்படியே இது பண்ணிட்டு. அவ்வளோதான், இவர் கிளம்பிட்டார். பாப்பா எழுந்துட்டாங்க. போய் ப்ரஷ் பண்ணிட்டு அவங்க மில்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அவங்களுக்கு குளிக்க வச்சுட்டு பால் ஃப்ரிட்ஜில் இருக்குது. நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம அதை எடுத்துகிட்டு போகலாம். குழம்பு சுண்டிச்சாரான்னு தெரியல, திக்காயிடுச்சா வாங்க காட்டுறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? பேக் கேமராவில் நம்ம பாருங்கள், தலப்புலன்னு கொதிக்குது. இப்போ அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு இந்த பக்கம் சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு. அவர் வந்து முட்டை வாங்கிட்டு வருவார் மதியம், பாயில் பண்ணி மதியம் கொடுத்துடலாம். இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து ப்ரஷ் பண்ண சொல்லிவிட்டு நம்ம வந்து பால் இவங்க விழுந்துட்டாவே அவங்க சமாளிக்க முடியாது. இங்கே பாருங்கள், வா நேனா வா, அக்கா ப்ரஷ் பண்ணிட்டோம் ப்ரஷ் பண்ணிட்டு வா, பால் குடிச்சிடலாம். அம்மா ஃபேன் அந்த ரூமில் ஆஃப் பண்ணிட்டு வா.
இவங்களை பாருங்களா எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறாங்க. எழுந்துக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கோ, ப்ரஷ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்கோ. ஸ்கூல் என்னைக்குமா எழுந்துருங்க? எப்போம்மா ஸ்கூலு? ஃப்ரைடேவா? நாளைக்குன்னு சொன்னியே. சரி, குட் மார்னிங் சொல்லு எல்லாருக்கும். ஓகே, நம்ம போய் ப்ரஷ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், தூங்கி இந்த மாதிரி இருக்குது மூஞ்சி. எழுந்தோடனே நான் தலை வாரிட்டேன். இவர் ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் குளிக்க வைக்கலாம். இவன் பின்னாடியே வந்துட்டுருக்கான் பாருங்கள். அவரை குளிக்க வச்சு தூங்க வைக்கிறதே பெரிய டாஸ்க்கே. இப்போ வந்து தம்பி கூட விளையாடுவாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஃபோன் எடுத்து விளையாட ஆரம்பிப்பாங்க. ஆமாம் தானம்மா? உங்கள் மிஸ் கிட்ட சொல்லிவிடுங்க, வீடியோ பார்ப்பாங்க. சொல்கிறீங்களா? வெரி குட் வெரி குட். மேட் எத்தனாம்மா? பட்டு மேட் எத்தனா? எழுந்துரு பட்டு, எழுந்துரு. வந்து இப்படி பார்த்து எடுத்துட்டா. அவர் இந்த ரூமில் வந்து உச்சா போயின்னே இருக்காரு. வெளியே போடானேன்னு சொன்னால் கேட்கல. 1.5 வயசு தானே ஆகுது. நம்ம வீடு அப்புறமா தொடச்சிடணும். இப்போ மேட் போட்டுட்டு அவங்களாம் ப்ரஷ் பண்ணி பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடை ஒரு முறை தொடச்சி விட்டுடலாம். வேணேண்ணா துணி மடிக்கணும். ஹாலில் நேற்று துவைச்ச துணி இருக்கிறனால தான் எங்கள் துணி போடல. என்னம்மா மையா? யார் போட்டது? அம்மா ஐப்ரோ பென்சில் யாரும்மா எடுக்கிறாங்க? நீ தான் எடுக்கிற. பாருங்கள், சிரிக்கிறாங்க பாருங்கள். கீழே டைல்ஸில் வந்து மை டார்க். கை எடுப்பட்டோ கருப்பாயிடும். கை பிடிச்சி எழுப்புமா தம்பியை. கரெக்டாக சொல்லுவான் அவன் எதனா இருந்துச்சுன்னா. இங்கே எங்கே ஃபோன் பார்த்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. என்னம்மா? மொய்யோ என்னதோ மொய்யோ. நம்ம சொல்கிறது ஒரு சில வார்த்தை ஈஸியாக வந்துச்சுன்னா ஒரு வாயில் வந்துடும். எல்லாம் கஷ்டம். உங்களுக்கு துணி காட்டுற பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை வந்து மச்சு வைக்கணும். பட்டு வந்துரு. ஓப்பன் ஆயிடுச்சு பாரு. இவன் இது ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கான். நான் என்ன பண்ணுறது? நம்ம சாத்தினா கூட திறக்கிறாரு. அதனால் நம்ம விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா, இருண்ணா உள்ளே போயிடலாம். வா மங்கி வந்து மங்கினான்னா இப்போல்லாம் எதுக்குமே பயப்படுறதில்ல. அதுக்கு முன்னே எல்லாத்துக்கும் பயப்படுவார். கிரில் கேட் இப்படி சாத்திட்டோம்னா கூப்பிட்றாங்கப்பா. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செம்ம வெயிட்டாக இருக்குது, சாப்பிடவே முடியல. சுவிட்ச் போர்டில் கை வைக்கணுன்றான். கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கேட் சாத்திடும். திறந்தா கூட அது டாப்பால் போட்டனால வெளியே போக மாட்டான். இல்லைன்னா அப்படியே போய் விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களா, கஷ்டம். ஏய் அம்மா, பழக பார்த்தாதம்மா. இவன் பழக பார்த்துருந்தா நைட்டு ஃபுல்லாக தூங்குற வரைக்கும் இதே. இப்போ நான் சொன்னேன்னா அதே பண்ணுவான். அவங்க பாருங்க சுற்றிட்டுருக்கான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போது இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன். இல்லைனா வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சிடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் ஆகும். பாய் சொல்லுங்கள். வாங்க வெளியே வாங்க போகலாம். Like and subscribe. Okay, thank you.